சிவாய். நம்ம திருவாசகத்தில் திருச்சதகத்தில் ஆனந்தத்தை அழுந்தல்ல இருக்கோம். இப்போது அதில் நம்ம 2 பாடல்கள் பார்த்துட்டு இப்போ 3வது பாடலை பார்க்கலாம். ஐய நின்னது அல்லதில்லை மற்றோர் பற்று வஞ்சனேன், பொய்ய கலந்தது அல்லதில்லை பொய்மையேன் என் எம்பிரான், மை கலந்த கண்ணி பங்க வந்து நின் கடல்கணே, மெய் கலந்து அன்பர் அன்பு எனக்கும் ஆக வேண்டுமே. இப்போ ஐயனேன்னு கூப்பிட்றார், எம்பிரானேன்னு கூப்பிட்றார், நிறைய வார்த்தைகள் வருது. அப்போ கண்ணில் மை தீட்டி உள்ள அந்த உமாதேவியாருன்னு வலப்பக்கத்தில் இருக்கக்கூடியவனே, அப்படிப்பட்டவனே, நான் வாழ்க்கையில் இந்த பொய்யான உடல் வாழ்க்கையில் பற்று வச்சதுனால நான் வஞ்சகனாக இருக்கேன். அப்படிப்பட்ட நான் பொய்மையில் மூழ்கின்றிருக்கேன். மெய்ப்பொருளான உன்கிட்ட உன் அன்பர்கள் பற்று வச்சுட்டுருக்கா. நான் வேண்டதும் அந்த பேரன்பதாம்ப்பா. மெய் கலந்து அன்பர் அன்பு எனக்கும் ஆக வேண்டுமே. அப்படி மெய் கலந்து யார் உண்மையான அன்பர்கள் எப்படி உங்ககிட்ட அன்பு வச்சுட்டுருக்காளோ அந்த அன்பு எனக்கும் வரணும்ப்பான்னு கேட்டுக்கிறார் சுவாமியை. வேண்டும் நின்கடல் கண் அன்பு பொய்மை தீர்த்து மெய்மையே, ஆண்டு கொண்டு நாயினேனை ஆவ என்று அருளினி, பூண்டு கொண்டு அடியனேனும் போற்றி போற்றி என்றும் என்றும் மாண்டு மாண்டு வந்து வந்து மன்னனின் வணங்கவே. அப்போது எப்படி ஒரு வார்த்தை பாருங்கள். இறைவா, என்னுடைய ஜீவபோகத்தை ஒழிச்சிட்டு சிவபோகத்தை உறுதியாக்கு, என் மேலே இரக்கம் வச்சுக்கோ, என்னை ஆண்டு கொண்டுக்கோ, நாயினேனை ஆவ என்று அருளினி. அப்பா, நீ ஒன்றும் ஆக மாட்டேன், உன்னை நான் காப்பாற்றுறேன்னு எனக்கு அருள் பண்ணு. பேரன்பு பூண்டு உன்னை போற்ற வாய்ப்பு கிடைக்கும் இடத்து பிறப்பு இறப்பு எத்தனை வந்தாலும் அது எனக்கு கேடில்லை. ஏன்னா உன்னை நினைக்கிற அந்த மனப்பான்மையும் பக்தியும் எனக்கு இருக்குமானா எத்தனை பிறப்பு இறப்பையும் நான் சந்திக்க தயாருங்கிறார் சுவாமி. வணங்கு நின்னை மண்ணும் விண்ணும் வேதம் 4 ஓலமிட்டு உணங்கும் நின்னை எய்தல் உற்று மற்ற ஓர் உண்மை இன்மையின், வணங்கியாம் விடேங்கள் என்ன வந்து நின்று அருளுதற்கு இணங்கு கொங்கை மங்கை பங்க என்கொலோ நினைப்பதே. 5வது பாடல் ரொம்ப அழகாக இருக்குது. எப்படி ஒரு வார்த்தை பாருங்கள். மங்கை பங்கன்னா சுவாமி தான். ஏன்னா அவர் அர்த்தநாரீஸ்வரர். ஈசா நீதான் மெய்ப்பொருள். அதனால் இந்த மண்ணுலகம் விண்ணுலகம் எல்லாம் உன்னை வணங்குறது. 4 வேதங்களும் சொல்லும் மூலமும் உன்னையே போய் அடையிறது. அவைகள் எல்லாம் இப்போ வேதங்கள் கூட உன்னை அடைய முடியாமல் தளர்வுற்று நிற்கிறது. ஏன்னா அந்த அளவு நீ ஒரு பெரிய பொருள். பக்தர்களான நாங்கள் உன்னை விடமாட்டோன்னு பற்றி பிடிச்சுன்னு இருக்கும் பொழுது, பார்வதி நாயக்கா, நீ இப்படி பாராமுகமாக இருக்கிறது பொருந்துமா? வந்து நின்று அருளதற்கு இணங்கு கொங்கை மங்கை. இந்த மாதிரி நீ எங்களுக்கு இணங்கி எங்களுக்கு அருள் பண்ணணும்ப்பான்னு வேண்டிக்கிறார். இதில் 5 பாடல்கள் இப்படி பூர்த்தி ஆகுது. அடுத்து 6வது பாடல். நினைப்பது ஆக சிந்தை செல்லும் எல்லையேய வாக்கினால், திணைத்தனையும் ஆவதில்லை சொல்லலாவ கேட்பவே, அனைத்து உலகும் ஆய நின்னை ஐம்புலன்கள் காண்கிலா, இணைத்து இணைத்து அது எப்புறத்து அது எந்தை பாதம் எய்தவே. அப்போ பரமன்தான் உலகம் அனைத்துமா இருக்கான். இந்த எல்லையெல்லாம் ஜீவன்லாம் அவன்தான். அவனுடைய அனுபூதியில் அடையிறதுக்கு மனசு உதவாது, இந்த வாக்கு உதவாது, ஐம்பொறிகள் கூட உதவாது. அப்போ அதுக்கு தேவைப்படுறது அந்த கரணங்கள் தான், பாக்கிய கரணங்கள். இது எல்லாத்தையும் பிரபஞ்சத்தை நுகர்றதுக்கே பயன்படுத்தாமல் அவனை நினைக்கிறதுக்கு பயன்படுத்தணும். நிஷ்பிரபஞ்ச பொருளுமான அந்த பரமனை சாட்சாத்கரிக்கிறதுக்கு இது எல்லாமே பயன்படாது அப்படின்னு சொல்லிவிடுறார். எந்தை பாதம் எய்தவே, உன்னுடைய பாதம் அடைய இந்த புலன்கள்லாம் பயன்பட போகிறது இல்லை. இது இந்த விழிப்புணர்ச்சிக்கு தான் அது போகிறது அப்படின்னு சொல்கிறார். எய்தலாவது என்று நின்னை எம்பிரான் இவ்வஞ்சனேற்கு உய்தலாவது உண்க நன்றி மற்றொரு உண்மை இன்மையின், பெய்தலாவதென்று பாதுகாத்து இறங்கு பாவியேற்கு ஈதலாது நின்கண் ஒன்றும் வண்ணம் இல்லை ஈசனே. அப்போ இறைவா, உன்னை நான் அடையிறது எக்காலம்? கர்மத்தில் உழன்று நான் ஈடேறதுக்கு ஒன்றை சாடுறது தவிர எனக்கு எந்த சன்மார்க்கமும் இல்லை. இவ்வஞ்சனேற்குன்னு சொல்லிக்கிறார் தன்னை. அதனால் துன்பம் தோய்க்கிற என்னை காப்பாற்ற கருணை பூண்டுக்கும். அப்படி கருணை பூண்டு நீ என்னை காப்பாற்றும் பொழுது ஈசா உன்னோடு ஒன்றுபடுறதை தவிர வேறு உபாயம் இந்த வினை கேடனுக்கு இல்லை. ஈதிலாது நின்கண் ஒன்றும் வண்ணம் இல்லை ஈசனே. வேற எந்த வழியும் எனக்கு தெரியலப்பா, நீயா பார்த்து உன்னோட என்னை எய்திண்டா ஆச்சுங்கிறார். தொடர்ந்து நம்ம 7 பாடல்கள் பூர்த்திக்கிறோம். ஆனந்தத்து அழுந்தல் தொடர்ச்சி நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.